உலக நாடுகள் எல்லாம் யுஎஸ் டாலரை பயன்படுத்துறத கம்மி பண்ணிட்டாங்க அப்படின்னா என்ன நடக்கும்? இந்த டாலர் டாமினன்ஸ் வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்னா, உலக பொருளாதாரம் வந்து என்ன ஆகும்ன்றது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதாவது டாலர் டாமினன்ஸ்னா என்னன்னா, இந்த உலக நாடுகள் எல்லாமே ட்ரேடு, ரிசர்வ் அண்ட் ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸு, இன்வெஸ்ட்மெண்ட் இது எல்லாமே வந்து யுஎஸ் டாலர்ல பண்றதுனால இவங்களுக்கு டிமாண்ட் அதிகமா இருக்கு. இந்த டாலர் வந்து டாமினன்ஸ் வந்து அதிகமாயிட்டே இருக்கு. ஸோ சப்போஸ் இது எல்லாமே வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்னா, ஃபுல்லா டிஸப்பியர் ஆகுதுன்னு அர்த்தம் கிடையாது. இன்வெஸ்டர் மத்தியில இவங்க என்ன செய்வாங்கன்னா, வேற ஒரு எமர்ஜிங் மார்க்கெட்டுக்கு வந்து கடந்து போவாங்க. அதாவது வேற ஏதாவது கரன்சில இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, இல்ல கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, வேற ஏதாவது அசெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. இப்போ யுஎஸ் டாலர் வந்து வீக்கன் ஆயிடுச்சு அப்படின்னா, யுஎஸ்ல வந்து இம்போர்ட் பண்ணக்கூடிய எல்லா ரா மெட்டீரியல்ஸ் அண்ட் மேனுஃபேக்சர் இண்டஸ்ட்ரீஸ் அந்த ஆயில் ப்ராடக்ட்ஸ்லாம் இம்போர்ட் பண்றாங்க அப்படின்னா, இவங்க பெரிய எக்ஸ்பென்ஸே குடுக்குற மாதிரி இருக்கும். இதனால இவங்களுக்கு வந்து இன்ஃப்ளேஷன் பிரஷர் வந்து கிரியேட் ஆக நிறையவே சான்சஸ் இருக்கு. பட் இது எல்லாமே நெகட்டிவ் சைடுன்னு சொல்ல முடியாது. அதர் கண்ட்ரீஸ்க்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, யுஎஸ் டாலர் வீக்கன் ஆயிடுச்சு அப்படின்னா, அவங்களுக்கு வந்து எல்லா மெட்டீரியல்ஸும் இம்போர்ட் பண்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ரொம்பவே சீப்பா கிடைக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. யுஎஸ் டாலர் டிபெண்ட் பண்றது குறைஞ்சு டைரக்ட் கரன்சி ட்ரேட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா ஆல்டர்னேட் பேமெண்ட் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த யூஎஸ் டாலர் வந்து ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது அப்படிங்கன்னா அது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா டீப் ஃபினான்ஷியல் மார்க்கெட் தேவை, லிக்விடிட்டி தேவை அண்ட் ட்ரஸ்ட் தேவை, இன்டர்நேஷ்னல் யூசேஜ் இது எல்லாமே இருந்தால் மட்டும்தான் நம்ம இந்த யூஎஸ் டாலரை வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியும். அதர்வைஸ் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ண முடியும். ஸோ ஃபியூச்சரில் ஒரே கரன்சி டாமினேட் பண்ணாமல் யூரோ, யுவானு, அப்புறம் கோல்டு, வேறு ஏதாச்சும் கரன்சி இல்லை இந்தியன் ரூபாய், வேறு ஏதாச்சும் அசெட்டில் எல்லாத்துக்குமே டைவர்சிஃபை பண்ணுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த யூஎஸ் டாலர் வந்து வீக்கன் ஆகிடுச்சா இந்தியாவில் என்னென்ன இம்பேக்ட் ஆகுன்றது ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோவில் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க.